ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரீஸில் உங்களுக்கு வந்து டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் ட்ரிச்சியில் இருக்க காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் எப்படி ரேட் பண்ணி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ட்ரிச்சி ரீஜன் எடுக்கல, ஏன்னா ட்ரிச்சியில் இருக்க காலேஜஸ் ஒரு 40th ரேங்க்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அதை சுற்றி ட்ரிச்சியில் இருக்க ரீஜன் இருக்க மற்ற காலேஜஸோட ரேங்கிங்கும் பெருசாக இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தஞ்சாவூர் ஆர் அரியலூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில், நாகப்பட்டினமில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கூட நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் உங்களுக்கு இருக்கிறது பர்சனல் சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் ரீச் பண்ணுங்கள். மினிமம் சார்ஜஸ்லாம் உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டாப் காலேஜஸை எப்படி நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு இப்போ டாப் 5 காலேஜஸ் இன் ட்ரிச்சியில் இருக்க காலேஜஸ் மட்டும் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆர்டரில் நீங்கள் போய்க்கலாம். இதில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா, காலேஜோட கோடு, எந்த பிரான்ச் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆச்சாங்க அப்படிங்கிறது, ஓசி கட் ஆஃப் பேஸ் பண்ணி எந்த பிரான்ச் ஃபஸ்ட்டு ஃபில் ஆச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். காலேஜோட நேமு, அதுக்கப்புறம் ஓசி கட் ஆஃப் வந்து அந்த லாஸ்ட் இயர் 2024 ஓசி கட் ஆஃப் ஃபார் பர்டிகுலர் பிரான்ச், ஈக்குவலண்டான ஓசி ரேங்க், ஓவரால் ரேங்க் வந்து அந்த பர்டிகுலர் கட் ஆஃப்க்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். காலேஜோட ரேங்க்குங்க நம்ம மென்ஷன் பண்ணுறது ஓசி கட் ஆஃப் பேஸ் பண்ணி அந்த காலேஜ் ஓவரால் தமிழ்நாட்டில் எத்தனாவது ரேங்க்கில் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் ஃபீல்டுங்கிறது 3 ரவுண்டு சேர்த்து, போன வருஷம் 3 ரவுண்டு தான் கவுன்சிலிங் நடந்துச்சு. அந்த 3 ரவுண்டு சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆச்சு, ஃபில்லான சீட்ஸு ஓவரால் சீட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபில்லிங் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆவரேஜ் கட் ஆஃப்ங்கிறது 3 ரவுண்ட்லையும் சேர்த்து எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் சீட் எடுத்தவங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இல்லாமல் அவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் என்னன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு கன்சர்ன் வந்து என்னென்னா, ஆவரேஜ் கட் ஆஃபில் சில காலேஜில் சிவில் மெக்கானிக்கல் இல்லாத காலேஜாக இருந்தால் ஆவரேஜ் கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் ஆனால் ஓசி ரேங்க்ல வந்து அந்த காலேஜ் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வரது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீராம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிச்சி. இது ரெண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷனில். கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு பேரண்ட்ஸ் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ ஃபீஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்கிறனால, அந்த ரீஜனில் மொத்தமாகவே பெட்டர் காலேஜஸ் பெருசாக இல்லைங்கிறனால ஃபஸ்ட்டு 2 இன்ஸ்டியூஷனும் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் தான். அதுக்கடுத்து வந்து சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபில் ஆகுது. ஃபோர்த் வந்து கே ராமகிருஷ்ணனில் 2 காலேஜ் இருக்குது. அதில் இந்த காலேஜ் வந்து 3830 கோடு வந்து 4th பொசிஷனில் இருக்குது. அங்கேயும் ஃபில்லிங் பர்சன்டேஜ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 96% ஃபில்லிங் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து எஸ்ஆர்எம் ட்ரிச்சி, இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு 5th பொசிஷனில் இருக்குது. இதுவும் வந்து ஃபில்லிங் வந்து 86% ஆஃப் தி சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். இதுக்கு அடுத்தது வந்து 6th பொசிஷனில் உங்களுக்கு கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜ் வந்து வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட சீட்ஸ் வந்து 100% சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபில்லான பிரான்ச் வந்து ஏஐடிஎஸ் லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் கே ராமகிருஷ்ணனோட செகண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு 7th பிளேஸில் வந்திருக்கு. 94% ஆஃப் தி சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 396 பேர் போன வருஷம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் 148.55 அண்ட் ஓசி கட் ஆஃப் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 164.5. இந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் ரைஸ் ஆகும். எப்படியும் நீங்கள் ஒரு 3 to 7 மார்க்ஸ் வரைக்கும் ரைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓசியில் மட்டும். பிசி மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் எப்படியும் ஒரு 4 to 10 மார்க்ஸ் வரைக்கும் கட் ஆஃப் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுலேயும் 2 காலேஜ் இருக்குது. அந்த இதில் இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு, 3829 காலேஜ் கோடு. அதுக்கப்புறம் வந்து கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் செகண்ட் காலேஜ் 3810 கோடு வந்து 55% ஆஃப் தி சீட்ஸ் ஃபில்லாக இருக்குது. மேபி சிவில் அந்த மாதிரி பிரான்ச் இருந்ததுனால ஃபில்லிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் இந்த காலேஜில். ஸோ இது வந்து உங்களுக்கு டாப் 10 பொசிஷன்ஸில் இந்த காலேஜஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மற்ற என்ன காலேஜஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏஎம்லேயே உங்களுக்கு இன்னொரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு 64% ஆஃப் தி சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அந்த காலேஜும் வந்து உங்களுக்கு 84% ஆஃப் தி சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 13th பொசிஷனில் எம்ஐஇடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இந்த காலேஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது போக நீங்கள் மற்ற பேராமீட்டர்ஸ், இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இல்லைனா வந்து என்ஐஎஃப்டி ரேங்கிங், இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணி காலேஜஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பர்சனல் கைடன்ஸ் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க வாட்ஸ்அப் கான்டாக்டை ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ.